ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர் பிரகதி இருக்காங்க இல்லையா? அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பாய் வந்து ஹக் பண்ண, அதாவது சேர்ந்து நின்றுட்டுருக்க மாதிரி, ஒன்றா தோள் மேலே கை போட்டு சேர்ந்து நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை போஸ்ட் பண்ண உடனே நிறைய பேர் வந்து அவங்களோட வருங்கால கணவர், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது, நானும் பார்த்தேன். சரி, ஓகே, பார்ப்போம் வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா பிரகதியோட இருக்கிறது யாரு அப்படின்னா, நம்மளோட அஸ்வின். குக் வித் கோமாளி ஃபேமஸ் அஸ்வின் தான். என்ன, குக் வித் கோமாளி ஃபேமஸ் அஸ்வின் வந்து பிரகதியோட இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த ஆல்பம் சாங்க்காக தான் 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட சின்ன ஒரு கிளிப்பிங் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அதே மாதிரி டைட்டிலும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அடடா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். அப்கமிங் பிரகதி அண்ட் அஸ்வின் இவங்களோட காம்போவில் ஒரு ஆல்பம் சாங் வரப்போகுது. அந்த ஆல்பம் சாங்கில் இவங்க 2 பேர் தான் பேர் பண்ணி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க 2 பேருமே எப்படி லுக் இருக்குன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்காங்க. பிரகதி தான் பாடியிருக்காங்க போல இருக்கு அந்த ஆல்பம் சாங். பார்ப்போம், வெயிட் பண்ணி, கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஒரு பிக்கை ஷேர் பண்ணி இப்படி ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டுருக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து உங்களோட வருங்கால கணவர் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் நின்றுட்டுருக்க பர்சன் அப்படின்ற மாதிரி நிறைய யோசித்து பேசிகிட்டு இருந்தாங்க.